தேவ அறிவும் விசுவாசம் என்ற தலைப்பில் சில மாதங்களாய் நம்ம தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் பார்த்தோம். ஸோ தற்காலிகமாக நான் இன்னைக்கோட நான் இதை தற்காலிகமாக நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தேவ அறிவும் விசுவாசமும் நான் இந்த லாஸ்ட் எபிசோடாக நான் இதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ரொம்ப எளிமையான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஸோ இதில் ஆழமாய் சில காரியங்களை இன்னைக்கு பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 1 அதனுடைய 2, 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப கவனிங்க. 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில். சொல்லுங்க, வேதத்தில் மட்டும். வேதத்தில் சொல்லுங்க. இப்ப கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுங்க. வேதத்தில் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. எபிரேய அர்த்தம் அப்படின்னா எல்லா வார்த்தைக்கும் அதனுடைய யதார்த்த அர்த்தம் தமிழில் சில மொழிகளில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் அதனுடைய வியாக்கியானமும் மாற்றப்பட்டிருக்கிறது. சில பழைய ஊழியக்காரர்கள் சிலர் அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் அன்னைக்கு இல்லாததுனால சில விஷயங்கள் நமக்கு எழுதப்பட்டபடியே வியாக்கியானம் பண்ணப்பட்டது. அது நிறைய வார்த்தை. நான் சிலதை முக்கியமான காரியங்களை நான் மெசேஜ் கொடுக்கும்போது கோட் பண்ணுறது உண்டு. செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் அதிகமாக நான் அதை கோட் பண்ணுவேன். ஸோ இந்த வேதத்தில் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது. வேதம் அப்படின்னாலே கற்பித்தல் அப்படின்னு அர்த்தம், அல்லது அறிவுறுத்தல் அப்படின்னு. அறிவுறுத்துகிறது அப்படின்றது இந்த எபிரேய. ஏன்னா வேதம் எபிரேய பதம், கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டது. அதாவது எபிரேய மொழி கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இதனுடைய அர்த்தங்கள் சில மொழிகளில் பெயர்க்கும்போது நிறைய 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 வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆழங்கள், சில இடத்துல ஆழங்கள் இழந்து போயிருக்கிறது. சிலது யதார்த்த அர்த்தமே வேறு விதத்துக்கு திருப்பப்பட்டிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது, நம்ம பொதுவாக நம்ம ஒரு தலைப்பில் கொஞ்சம் ஆழமாக நம்ம சபை போகிறதுனால ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு என்கிட்ட ஆன்சிபா ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டா, அண்ணா நிறைய இடத்துல உபவாசத்தை பற்றி நிறைய இடத்துல எழுதியிருக்கே, பவுல் எழுதியிருக்கிறாரே அப்படின்னு. உபவாசம் என்கிற யதார்த்தம் தமிழில் உபவாசம் எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய எபிரேய பதம், அதனுடைய மூல பதம் எப்படி எழுதியிருக்குன்னா அது ஒரு மெடிடேஷன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது நம்ம இங்கே என்னென்னா நம்ம சாப்பிடாம அல்லது ஏதோ ஒன்றை நான் கூட சொல்லுவது உண்டு, ஏதாவது ஒன்றை நீங்கள் என்ன செய்யணும், ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒதுக்கி வைக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்வதற்கென்று நீங்கள் ஒன்றை மாற்றி வைக்கிறீங்கன்னா அதுக்கு அதுதான் உண்மையான ஃபாஸ்டிங். சொல்லுங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வச்சுட்டு சாப்பிடாம ஒரு 3 நாள் உட்கார்ந்தா கர்த்தர் சொன்ன காரியம் நடக்கும் அப்படி அதல்ல. அது தவறாக வியாக்கியானம் பண்ணது, புரிந்துக்கிட்டது. பட் அப்படி கிடையாது. ஆனால் நேட்டிகாவோ எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். எங்க? வனாந்திரத்துக்கு தள்ளப்பட்டார். பிசாசு ஓடி இவர் கல்லை வச்சுட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போ பிசாசு கேட்டான், சோறு வேணுமா? எப்படி? சோறு வேணுமெங்கி
இந்த கல்லை சோறாக்கி தின்ன அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு ஆனால் நேற்றைக்கு சூப்பராக ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அவளுக்கு. நீங்கள் நல்ல தேவ பிரசன்னத்தில் இருக்கீங்க. எப்படி? பிரசன்னத்தில் இருக்கும்போது பிசாசு உங்களை இந்த பாவத்தை பண்ணுன்னு கொண்டு வந்து சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? செய்ய முடியாது. அப்போ இயேசு 40 நாள் தேவனோட சுவாரதுனாம இல்லை, பிரசன்னத்தில் இருந்தார். பிதாவோட சஞ்சரித்து வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருப்பாரு? நிறைஞ்சிருக்கும். அப்படிதானே? அந்த பெல்லன் இருக்கும்போது எப்படி இருக்கும்? வெட்டி எரியலன்னு தோணுமா இல்லையா? அப்போ ஏசு அங்க சுவார்த்தினாம இருந்தாரா? ஃபாஸ்டிங்ன்றது அங்க சாப்பிடாம இருந்தான்றதில்ல அர்த்தம். தேவனோடு சஞ்சரித்திருந்தார். அல்லேலூயா. நீங்க சாப்பிட்றீங்க சாப்பிடலைன்றதில்ல கணக்கு, நீங்கள் தேவனோடு எவ்வளவு ஆழமாய் சஞ்சரிக்கிறீர்கள், நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு தேவனுக்குள் ஆழமாய் செல்லுகிறீர்கள், அதை பொறுத்துதான் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம வைக்கலாம். நான் கண்டிப்பாக வைப்பேன் ஃபாஸ்டிங் ப்ரேயர். எப்படி? நம்ம சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. இல்லை என்கிட்ட விஜயா சிஸ்டர் கேட்டாங்க, நம்ம சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லையா? கண்டிப்பாக ஃபாஸ்டிங் உண்டு. ஆனால் நல்ல ஃபாஸ்டிங்னா என்னன்னு கற்றுக்கிட்ட பிறகு தான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. சத்தியம் தெரியாமல் நம்ம ஃபாஸ்டிங்னா சோறு தின்னாத வந்திருப்பணும். இல்லை, நீ சோறு சாப்பிடாம வர்றது தப்பு இல்லை, நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். உன் சரீரத்துக்கு அது நல்லது. ஆத்மாவுக்கு சில உதவிகள் உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். புரிஞ்சுதா? இல்லைன்னா உணவு சில மந்தத்தன்மையை உண்டாக்கும். அதெல்லாம் கரெக்டு தான். அது வந்து சரீர பிரகாரமான ஒரு இது கனெக்ஷனே இல்லாமல் யதார்த்தம் ஃபாஸ்டிங்கிறது என்னது? தேவனோட இணங்கியிருக்கிற அல்லது கற்றுக்கொள்ளுதல். ஆவியில் நீங்கள் எவ்வளவாய் பலன் அடைந்து ஆவியில் நீங்கள் எவ்வளோ வல்லமையாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீங்க? ஃபாஸ்ட் பண்ணுறீங்க. எதை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் நேரத்தை, உங்கள் எண்ணம், சிந்தனை, செயல் அத்தனையும் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க. அதை என்ன செய்கிறீங்க? தியாகம் செய்கிறீர்கள். எதுக்கு? தேவனோட இணைந்திருக்க. தேவனோட இணைந்திருந்தா என்ன நடக்கும்? நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறுறீங்க, வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா. இயல்புக்கு அப்பாற்பட்டு, சூழலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் நடக்குது. ரைட்டா? சத்தியத்தை நல்லா ஆழமாக கவனிக்கணும், ஆராயணும். நீங்கள் எவ்வளோ ஆழமாக போகிறீங்களோ அவ்வளோ ஆழமாக நீங்கள் வேரூன்றி பலத்த கனியை நீண்ட நாட்களுக்கு கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க இந்த வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ நம்ம வேதத்தை நான் சொல்கிறேன், கற்பித்தல் அல்லது அறிவுறுத்துறதல். அது அறிவுறுத்துறது, அறிவுரை செய்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? வேதம். கர்த்தருடைய வேதம்னா என்னது? தேவனுடைய அறிவுறுத்துதல் அல்லது தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதுக்கு பொருள் தான் என்னது? தேவனுடைய வேதம், கர்த்தருடைய வேதம். வேத புஸ்தகம்னா புரிஞ்சுது உங்களுக்கு? பார்த்தா என்னது? கற்றுக் கொடுக்கிறது. வேத புஸ்தகம் என்னது? கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகம் உங்களுக்கு கற்றுத்தராமல் தேவனை அறியாத ஒரு மனுஷன் இந்த பூமியில் உங்களுக்கு கற்றுத்தர்றான்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எப்படி நிற்கணும்? கொஞ்சம் விலகியே, கொஞ்சம் தள்ளியே நிற்கணும். ஏன்னா அவர்களால் உங்களுக்கு கற்றுத்தர இயலாது. அப்படி அவர்கள் கற்றுத்தர நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கும் என்றால், ஏற்கனவே இங்கே தள்ளப்பட்ட அல்லது ஏற்கனவே இந்த மனுஷன் அச்சீவ்மெண்ட் பண்ண ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் புதுசாக இனோவேட்டிவாக ஒன்றுமே
அனுபவிக்க முடியாது. புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இரவும் பகலும். கரெக்டாக கவனிங்க. நான் இது ஒரு அஸ்திபாரம் போட்டு உங்களுக்கு சொல்றேன், பின்னாடி நம்ம ஆழமா போகலாம். சரி, இப்போ ஆழமா தான் போறோம். முதல்ல மண்ணு தானே, அடுத்து போக போக என்ன இருக்கும்? கல், பாறை உடஞ்சு என்ன வரும்? ஜீவ ஊற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க பாருங்க, வேதத்தில் பிரியமாயிருந்து, சொல்லுங்க, பிரியமாயிருந்து. இரவும் பகலும் பிரியம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? தியானம். சொல்லுங்க, பிரியம், தியானம். தியானம்னா என்னது? ஃபாஸ்டிங் இல்லையா? உபவாசங்கிறத தியானம்னு சொல்லலாம். தியானம். இப்ப பிரியமாயிருந்து தியானம். இந்த பிரியம் தியானம் என்ன பாருங்க. தேவனுடைய பிரியம். பிரியம்னா என்னன்னா தேவனுடைய விருப்பம். என்னது? உங்க வாழ்க்கையில தேவனுடைய விருப்பம் என்ன, அதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி என்ன, இதுக்கு பேர் தான் பிரியம். சரியா? தியானம் எப்படி? இந்த விருப்பமும் வழியும் எங்கேருந்து வருது? தேவ வசனத்திலிருந்து வருது. தேவனுடைய விருப்பத்தையும் வழியை எங்கிருந்து தெரிஞ்சு கொள்றீங்க? வசனத்திலிருந்து தெரிஞ்சு கொள்றீங்க. இந்த வசனத்தை நீங்க தியானிப்பது தான் என்னது? உங்களுடைய வெற்றி, உங்க எதிர்காலம். எது உங்க வாழ்க்கை? தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சு கொள்ளும் போது உங்க எதிர்காலமும் தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற விருப்பமும், அவர் அதற்கு அந்த விருப்பத்துக்கு விருப்பம்னா திட்டம், தீர்க்க தரிசனம் இல்லையா? கர்த்தர் உங்களை இப்படி பண்ண போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? தெரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்கு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கான வழி எப்படி போகணும், அந்த வழி எங்கேருந்து தெரியும்? சில நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தெல்லாம் வாங்கியிருப்பீங்க. வாங்குறீங்களா? ஏதாவது தீர்க்கதரிசி உங்களுக்கு பேசியிருக்காங்களா? இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு தீர்க்கதரிசியும் பேசினதே இல்லை. கை தூக்குங்க. இவன் ஏதோ உள்ள வச்சு பேசுறான் போலன்னு கரெக்டாக கமுக்கமாக இருக்காங்க. தினமும் கேட்குறோம். ஹல்லேலூயா. தினமும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க. அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம். இப்படி இன்னைக்கு வந்திருக்கீங்க, நேற்றுக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க, நேற்றுக்கு வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் குழம்பி இருந்தீங்க. இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்த உடனே, அந்த காலையில் வந்த உடனே உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருச்சுல்ல, அது தீர்க்க தரிசனம். இனி நாளைக்கு அந்த நடைமுறைக்கு வரும்ல, அதுக்கான வழியை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த வழியை தெரிஞ்சு கொள்றது தான் சத்தியம். அதை என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம்னா வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறான், அந்த அடைக்கலத்துக்குள் வருகிறான், அந்த வெற்றியை அடைகிறான். அவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களின் நல்ல நீரோடைக்கு பக்கத்தில் நடப்பட்ட செடி எப்படி இருக்குமோ அப்படி இருப்பானாம். இரவும் போடுங்கப்பா 2-3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து இலையுதிராது. இந்த காலங்கள்னா என்ன? எனக்கு வாழ்க்கை அப்படி போச்சு, பிள்ளைகள் அங்கிலும் தப்பட்டு கொண்டே விடுவேன். நமக்கு பாச நமக்கு நீ நான் எங்க சுடிதார் போடக்கு பிள்ளைகள் போடட்டு கொன்னே விடுவேன். பிள்ளைகள் போட்டிருக்கிறத நீங்களும் போட வேண்டும். அது அப்படி எனக்கு கூச்சமா இருக்கும் அப்படி சொல்லு. ஆனா தேவ விருப்பம் என்ன? அதுதான். உனக்கு உன் பிள்ளை எப்படி இருக்கிறன்னா இல்லையா? ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுது? வேதத்தில் பாரபட்சம்
பார்க்காதவராம். அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. அதுல ஒரு பெரிய தியாகி மாதிரி. அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே, சொல்லுங்க, தன் காலத்திலே தன் கனியை தந்து, தன் பிள்ளைகளின் காலத்திலே. மாமியாரு முடிஞ்ச பிறகு மாமனாருக்கு பிடிச்சாது. அல்லேலூயா. இதெல்லாம் உலகம். நீ வேணா அதுக்குள்ள சுத்தி இருக்கலாம். இந்தந்த சூழல் ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், சூழல் செட் ஆகாது, உங்களை சார்ந்தவங்க விரும்பாமல் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஸோ நான் இந்த சுடிதார் போடுறது பேண்ட்டை போடுறதுல இல்லை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற தரிசனம் சுடிதார் போடுறது பேண்ட் போடுறதுல மட்டும் இல்லை. இடத்துல உன் பிள்ளைய நீ எப்படி பார்க்குறியோ, உன் பிள்ளை எப்படி கற்றுக்கொள்ளுதோ அதே மாதிரி நீ செஞ்சாதான் உண்மையிலே உன் பிள்ளை கண்டிப்பாக அதை அனுபவிக்கும். ஸோ அதுதான் சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத, வாடி போகாத. ஏன் வாடி போக மாட்டேன்னா, நீ எங்க நடப்பட்டிருக்க? நீர்க்கால்களின் ஓரமாய். நீர்க்கால்கள்னா என்ன? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து தியானித்து, ஹல்லேலூயா, இரவும் பகலும் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சின்ன நொடி சிந்தையில் கூட தேவ வசனம் உனக்கு பதிலாய் இருக்கணும். ஹல்லேலூயா. திடீர்னு நைட்டு முடிச்சுக்கிட்ட, எப்படி ஒரு சத்தம் கட்டுச்சு, முடிச்சுக்கிட்ட உடனே என்ன செய்யணும்? ஜல 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 ஜல, எப்படி ஜல 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 ஜல. என்னது? இரவுல எது தியானமா இருக்கணும்? வார்த்தை ஞானம், வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கணும். நீ இரவுல நீ தூக்கம் எழும்பி பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படி, அடுத்து தூக்கம் கொஞ்சம் வராது, அப்படி தானே? ஒரு நிமிஷம் ஆகும், அப்படி தானே? ஆன உடனே என்ன வரும்? ஜல் ஜல் ஜல். எப்படி எப்படி கேட்கும்? ஜல் ஜல். அங்க ஒரு ஜல் ஜல்லும் இல்லை. நீ எதை தியானிச்சுட்டு படிச்சியோ அதுதான் ஜல் ஜல் ஜல். எப்படி? எதை? ராத்திரி சிலவங்க எல்லாம் நல்ல கனவு காணுவாங்க. எப்படி கனவு கண்டு என்ன சொல்லுவாங்க? நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். கேட்டது என்ன கனவு? அது நீ என்ன உள்ள ஏத்துனியோ, சரக்கு அடிச்சவன் பார்த்துருக்கீங்களா? சரக்கு அடிச்சவன பார்த்துருக்கீங்களா? என்ன மூடோட ஏத்துனானோ அதே மூடோட அதே மாதிரிதான் பாருங்க. நீ எதை ஏத்துறியோ அது என்ன செய்யும்? வரும். உன்னை டைவர்ட் பண்றது எதுவுமே உன்னுடைய நினைவுகள் தான். ஹல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கும். எப்படி? இந்த உலகம் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்க அங்க என்ன வேணா செய்யலாம். எப்படி? ஒரு இங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலத்தை நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு நல்ல காத்தடைச்ச பால், சொல்லுங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாலை நான் கொடுக்குறேன். சரியா காத்து, அந்த அதுல எவ்வளவு கொள்ளணுமோ கரெக்டா எல்லாருக்கும் கொள்ற மாதிரி பாலை உங்க கையில தந்தாச்சு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வா, நாங்க வீட்டில் போய் விளையாடல. சில பசங்க என்ன செய்வாங்க, குட்டி பசங்க என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க? அதை தூக்கி போடுவானுங்க, தட்டுவானுங்க, கொட்டுவானுங்க, தூக்கி எறிவானுங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த முதிர்ச்சி போக போக என்ன ஆகும்? சிலவங்க எல்லாம் அந்த பாலை கையிலே. அதுதாங்க உங்க வாழ்க்கை. உங்க கையில தான் ஆண்டவர் பூமியை தந்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிலர் பத்திரமா வச்சிருப்பாங்க. எப்படி பத்திரமா வச்சிருக்க? சிலர் எப்படி லைட்டா ஒரு புதிப்பாங்க, காற்று குறவு போல இருக்கு, அவளுக்கு வச்ச மாதிரி தான் உனக்கும் வச்சிருக்கிறார்.
பிரெயின் இருக்கா எல்லாருக்கும்? மூளை இருக்கா? எத்தனை பேருக்கு மூளை இருக்கு? மூளை இல்லாத யாராவது இருக்கீங்களா? கொடுக்கலாம். அதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மூளைய வச்சிருக்கிறார். ஆனா மூளைய பயன்படுத்துற படிக்க என்ன செய்யும்? அந்த மூளை வேலை செய்யும். எவ்வளவு அந்த மூளை வேலை செய்தோ அவ்வளவு தூரம் என்ன செய்யும்? அறுவடை உண்டாகும். அதுதான். அதனால இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிப்பது தான் விஷயமே. ரைட்டா? திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ரைட், பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும், நான் என் வார்த்தை உங்களிலும். நீங்கள் என்னிலும் இப்ப சபையை வச்சுக்கோங்க. நீங்கள் சபையிலும், வார்த்தை வேத வசனம் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது பெற்றுக்கொள்ளும். இப்ப பாருங்களேன், சபை பணத்தை குறித்து பேசுதுன்னு வச்சுக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது? பணத்தை குறித்து பிரசங்கிக்குதுன்னா அதை நீ கேட்கிறேன்னு வச்சுக்கோயேன், உள்ள என்ன போகுது? பரலோகம் என்ன செய்யுது? பணத்தை உள்ள விடுது. எங்க விடுது? பணத்தை இருதயத்துக்குள்ள விடுது. இப்போ இருதயத்துக்குள்ள வந்த பணம் எவ்வளவு சீக்கிரம் கையில வரும்? வேதத்தின்படி, பரலோக நியமத்தின்படி எப்போ நீ கேட்டியோ கேட்ட மாத்திரத்திலே பணம் வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா நீ கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொட்டலத்தை ரெடி பண்ணி தான் வச்சிருக்குது. நீ எப்போ வசனத்தை கேட்கிறியோ வசனம் என்ன செய்யுது? வசனம் என்ன செய்யுது? பணத்தை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து நிரப்புது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு வார்த்தையிலிருந்து, வார்த்தைக்கு உள்ள இருக்கிற பணத்தை வார்த்தைக்குள்ள வச்சு பொதிஞ்சு உள்ள அனுப்புது. அல்லேலூயா. இப்போ சுகம் வேணும்னு வந்திருக்கிற அப்படின்னா வார்த்தைக்குள்ள அந்த சுகத்தை பொதிஞ்சு என்ன செஞ்சிருக்கு? உனக்குள்ள அனுப்புது. அப்போ ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் இருந்தால் இப்ப என்ன செய்யணும்? அவன் கேட்கணும். பாராசிட்டமல் டேப்லெட் போட்டுட்டீங்க, எப்படி என்ன நடக்கும்? பாராசிட்டமல் போட்டா என்னங்க செய்யும்? அதுக்குள்ள என்ன இருக்கு? அது என்னது? நீ எங்க போற? தம்பி இங்க வாப்பா. தம்பி நெக்லின் இங்க வா. இங்க வா. எங்க போற நீ? ஆம்பளே பொம்பளையாவே? கேர்ள் ஆர் பாய்? கேர்ளா பாயா? குட் பையா? குட் பாயா? அங்க போய் உட்கார். குட் பாய் எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காரும். அல்லேலூயா. பிள்ளைங்களை பின்னாடி கூப்பிடாதீங்க. ராணியம்மாளை பிடிச்சி இதில் வச்சிருவீங்க. அல்லேலூயா. ரைட்டு, கவனமாக கவனிங்க. பாராசிட்டமலுக்குள்ள பெயின், அது என்னது? ஒரு பெயின் கில்லர் மாதிரி, அப்படிதானே? அதுக்குள்ள என்ன இருக்குது? அதுக்குள்ள ஒரு பெயின் கில்லர் இருக்கு. பெயினை வெட்டி எறியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. நீ உள்ள பாராசிட்டமலை போட்டு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்குது? உடம்பெல்லாம் விசர்க்குது இல்லையா?
கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, அந்த தலைவலி போயிருது, உடம்புல இருக்கிற அந்த ஜுரம்லாம் மாறுது. ஒரு செகண்ட்ல என்ன நடக்குது, சுகம் உண்டாகுது. ஆனா பரலோகம் சொல்லுது, ஏற்கனவே நான் மூட்டை கட்டி வச்சிருக்கிறேன், நீ பாராசிட்டமலே போட வேண்டாம், என் வார்த்தையை கேட்டு இருதயத்தில் போட்டுட்டு அதை என்ன செய், கேளு கேளு போ. எப்படி நான் சொல்லட்டுமா உங்களுக்கு இப்ப புரியும். பாராசிட்டமல்னு என்னைக்கு படிச்சீங்க நீங்க? எனக்கு சின்ன பிள்ளையில காய்ச்சல் உள்ள மாத்திரை, எப்படி காய்ச்சல் உள்ள மாத்திரை இருக்கா, எப்படி பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க காய்ச்சலுக்குள்ள. அப்போ வந்து பக்கத்தில் யார் வச்சிருப்பான், ஒரு கவர்மெண்ட் நர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வீட்டில் தான் மாத்திரை இருக்கும். அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, காய்ச்சலுக்குள்ள மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, எடுத்து போட்டாங்க, சுகமாயிட்டாங்க. கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது காய்ச்சலுக்கு எதை போடுவாங்க, பாராசிட்டமல். சளிக்கு என்ன போடுவாங்க, சிட்ரிசன். இன்னைக்கு படிச்சீங்க போல, அப்படித்தானே? ஆனா முதல்ல அது எப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டது, உன் காய்ச்சலுக்கு மருந்து, உன் குறைவுக்கு மருந்து, உன் பலவீனத்துக்கு மருந்து, உன் தேவைக்கு ஆகாரம். இன்னைக்கு நீங்க வெரைட்டியா சாப்பிடுறீங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாய் பசிக்கு நீங்கள் உணவுதான் அருந்தினீர்கள். இப்பொழுது பசிக்கு நீங்க அருந்தல, பசி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன போயிடுறீங்க, ஓ கிரில் சிக்கன் கொடுங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்களா, நான் எல்லாம் போய் ஹோட்டலில் இருந்தேன், ஏதாவது ஒன்று தாப்பா, எப்படி ஏதாவது ஒன்று தாப்பா. ஆனால் சிலவங்க போன உடனே அஷே பார்பிக்யூ எஸ்கே கோகோ கேக்கோ ரிகா பார் கோகோ காபுக்கோ. ஹல்லேலூயா. அது நல்லதுதான், எப்படி நல்லது. நான் சொல்றேன், நீங்க முதல்ல வியாதிக்கு தான் மருந்து சாப்பிட்டீங்க. இப்போ என்ன வியாதிக்கு எப்போ எப்படி எந்த நேரத்தில் எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டே இருக்கிறதுல குறுக்கால வேற ஒரு வியாதி வந்தா எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் எப்படி தெரியுது, அறிவு. எப்படி அறிவு. ஏல பிசாசு ஒன்ன வஞ்சிக்க வஞ்சிக்க நீ என்ன செய்யணும், நீங்க பாருங்களேன். ஒரு ஆள் உங்களை, நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஒரு ஆளு கீழே உங்களுக்கு 100 ரூபான்னு எழுதிட்டு சம்பளத்தை 10 ரூபாயா தராங்க, எப்படி? ஆனா இது 10 ரூபான்னே உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு நோட்டா உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, எப்படி? இப்போ இது வந்து ஒரு 500 ரூபான்னு வைங்களேன். இந்த 500 ரூபாவை நான் வேலை பார்த்ததுக்கு அஜிதா உனக்கு இன்னைக்குள்ள சம்பளம் அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி? இன்னைக்கு சம்பளம் 500 ரூபான்னு நான் கொடுக்கல, எப்படி கொடுக்குறேன், இந்த மாசம் நீ உழைத்ததுக்கு உனக்கு 500 ரூபா சம்பளம். ஆனா உண்மையிலே அவளுக்கு என்னது, ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன், சம்பளத்தை வச்சுக்கோ, உனக்கு சம்பளம். அவளுக்கு கணக்கு தெரியலன்னா, சாமி எப்படி, சாமி தந்தியலே சாமி, நோட்டா சாமி பார்த்ததே இல்லை சாமி, இப்படி நோட்டா சாமி பார்த்ததே, அப்படித்தானே வாங்குவாங்க. ஆனா அறிவு இருக்குன்னு வச்சுக்கோ, படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், 500 ரூபாய். அப்ப என்ன பார்ப்போம், 500ன்னா எப்படி இருக்கும். இப்ப வேற 500 கண்டுபிடிச்சே கஷ்டமா இருக்கு, அதுவே வேற மாதிரி படம் எல்லாம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்ப உனக்கு என்ன வேணும், இதுக்கு அறிவு. நல்லதா கெட்டதா? அறிவு நல்லதா தேவை தானே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை உன்னிலும்
நீங்கள் என்னிலும், இப்ப நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை செய்யப்படும். ஹலோ, அறிவு கூட 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 உன் வருமானம் கூடுது. அறிவு, சுகத்தை பற்றிய அறிவு கூட கூட உன் சுகம் கூடுது. உன் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. உன் தேவைகள், உன்னுடைய நெருக்கங்கள் அதிகரிக்கலாம். ஆனா அந்த நெருக்கத்துக்கு விரோதமான தேவன் உனக்கு வச்சிருக்கிற பெருக்கமாகிய வசன சத்தியத்தை நீ அறிய அறிய நீ வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகுவாய். மேற்கே கிழக்கே தெற்கே நீ பரம்புவாய். நீ கேட்க 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 சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். ஹalleluya. This is a matter. ஹalleluya. இப்போ அப்போ நம்ம எதை கேட்கணும்? வார்த்தைய. அப்ப நீங்க ஏதோ வந்தோம், ஜெபம் செஞ்சோம், போனோன்றது இல்லை. ஜெபம் செய்யறதுக்கு என்ன வேணுமா? வேண்டி கேட்டுக்கொள்வதுன்னா என்னது? ஜெபம்னு அர்த்தம். அதாவது நீ கேட்கறது இல்லை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும்? வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டாதான் அந்த வார்த்தையின் மூலமா நீங்க இது 500 ரூபான்னு தெரியணும்னா என்ன செய்யணும்? 500 ரூபா தடை பார்க்கறது கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. நீ 500 ரூபா என்னன்னு என்ன செய்யணும்? படிக்கணும். இது 500 ரூபா நோட்டு. ஹalleluya. சிலரெல்லாம் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க, ஆனா 500 ரூபா நோட்டு கரெக்டா தெரியும் உங்களுக்கு இல்லையா? 500 எத்தனை தெரியும்? 1000. ஏன் தெரியுது உங்களுக்கு? சிலவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க கேஷியரா இருப்பாங்க. ஆமாங்க, கணக்கே தெரியாதுங்க அவங்களுக்கு, ஆனா அவங்க கணக்கு பிள்ளையா இருப்பாங்க. ஹalleluya. இப்ப பயங்கரமான கணக்கெல்லாம் படிச்சுட்டு 5 பைசா வேலை இல்லாத. அல்லேலூயா. அது என்னன்னு சொல்லுங்க. அது ஏன்? கேட்டுக்கொள்ளுவது எதுவோ இப்படி கிடைக்கல. கிடைச்சா கேட்கல, வேலைய கேட்கல. நீ எதை விசுவாசித்து படிச்சிருந்தேன்னா நீ விசுவாசித்து கேட்டிருப்ப. ஹalleluya. நீ கேட்டுக்கொள்வது அதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். தம்பி, நீ எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்ச, எந்த ஸ்கூல்ல படிச்சன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. உன் அறிவுக்கு எவ்வளவு எட்டுச்சோ அதை நீ பற்றி பிடித்தாயா, அதை கேட்டுக்கொண்டாயோ, கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும். ஹalleluya. அப்ப கேட்கும்படி முதல்ல என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். தேவனிடத்துல போய் அப்ரோச் பண்ணணும்னா, தேவனிடத்துல கேட்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும் இல்ல? விசுவாசத்துக்கு அடிப்படையில் என்ன? விசுவாசத்துக்கு விதை என்ன? வார்த்தை. ஹalleluya. நீ இந்த 500 ரூபாயில எதை வேணாலும் வாங்கலாம், ஆனா இந்த இதுக்கு வேல்யூ, இதுக்கு மதிப்பு மாறுமா? மாறுமாங்க? மாறாதானே? மதிப்பு மாறாதுன்றது உனக்கு தெரியறதுக்கே என்ன செய்ய வேணும்? ஹalleluya. எத்தனை பேர் விளங்குது? விளங்குதா? சாமி, விளங்குறதுல தான் மேட்டரே இருக்கு. தேவ வசனத்தை சாதாரணமாய் நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு செகண்டும் தேவ வசனத்தை எவ்வளவு உள்ள கொடுக்க முடியுமோ அவ்வளவு உங்களால் கேட்கிறதுக்கு பணம் இருக்கு. ஹலோ, வார்த்தை என்ன என்னது? வார்த்தை என்ன என்னது? இன்னையிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தை என்ன என்னது? பணம்னு அர்த்தம். தேவ வசனம்னா என்னது? பணம். நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தேவ வசனம்னா பணம். பணம் 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 வேணுமா? வசனத்தை கேளு. வசனம் வேணுமா? பணத்தை அப்படியா கொன்னே விடுறேன். கொஞ்சம் அந்த 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 டியூன்ல மாத்தி விட்டா, தாளத்தை அப்படியே அடிச்சா நம்ம அடிச்சுட்டே போறது. அல்லேலூயா. பணம் வேணும்னா என்ன வேணும்? வார்த்தை வேணும். சுகம் வேணும்னா, நிம்மதி வேணும்னா, சமாதானம் வேணும்னா, விடுதலை வேணும்னா, எல்லாம் எங்க இருக்கு? வார்த்தைக்குள் இருக்கிறது. ஹalleluya.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க கொலோசேயர் 3:16-14. கொலோசேயர் 3. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கவனிங்க, இப்போ உங்களுக்கு சபை என்னன்னு புரியும். சபை என்னன்னா பாருங்க, முந்தின வசனம் போடுங்க 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. பரிபூரணமாக, ஏன்னா ஆண்டவர் வார்த்தைக்குள்ளதான் வாழ்க்கையை வச்சு அனுப்புறாரு. உன் எதிர்காலத்தை வச்சு அனுப்பும்போது bring it and take it. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம். சொல்றவனுக்கு, வார்த்தையை கேட்டாத விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுப்பார். இல்லைன்னா விதை கிடைக்காதுங்க. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதை. அதனால விதையை வாங்குறதுல ரொம்ப தெளிவா கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கவனமா கவனிங்க. பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூரணம், எல்லா ஞானத்தோடும் பரிபூரணமா வாசமா இருக்கணுமா. எது இருக்கணும்? வசனம் எங்க இருக்கணும்? பூரணமா எனக்குள்ள எப்பவுமே வாசமா இருக்கணுமா. அதுக்கு சில வழிகளை வேதம் சொல்லுது. எப்படி வாசமா இருக்கணும்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. புதுசா இருக்குல்ல. சபையில வந்துதான் நம்ம என்ன செய்யறது? ஆடுறது என்ன, பாடுறது என்ன. இங்க நான் என்ன செய்யணும்? நீ மற்றவங்களுக்கு சொல்லும்போது, மற்ற இடத்துல இருக்கும்போது, எனக்கு ஒரு தமிழ் டீச்சரை தெரியும். எப்படி? தமிழ் டீச்சர். அவர் எப்படி அவர் வந்து பாட்டை சொல்லணும். எப்படி? செய்யுள் எல்லாம் படிச்சு சாதா படிச்சு கொடுப்பாங்க, அப்படி தானே. ஆனால் அவர் எப்படி தெரியுமா சொல்லணும்? சொல்லிருக்க பட்டு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதா? ஆனா இதுவே தெரியுமா? பயந்தே அடுத்து எது நிக்குதோ இல்லையா அந்த டியூன் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம எப்பவும் இந்த மண்டை கொஞ்சம் வேற மாதிரி. எப்படி? நிக்க வேண்டியது நிக்காது, நிக்க வேண்டாதது நிற்கும். புரிஞ்சுதா? சிலவங்களுக்கு இந்த வரி நிற்காது, பாடல் வரிகள் நிற்காதா, ஆனா டியூன் நிற்கும். நல்லா இருக்கு இல்லையா? டியூன் இல்ல, கண்டென்ட் மேட்ரு மிஸ் ஆகக்கூடாது. வசனத்தை தெய்வம் ஞான பாட்டு கீர்த்தனைன்னா இங்க பாருங்களேன். சிலவன் எல்லாம் இந்த அந்த இது இருக்குல்ல, கேஷி நோட் இருக்குல்ல, சும்மா தின்னா நல்லா இருக்காது. ஆனா அதுவே ஒரு லெட்டுக்குள்ள கொஞ்சம் 2-3 சேர்த்து வச்சு கொடுத்தா அது பயங்கரமா சாப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடலைங்கன்னு லெட்டு தர போறோம். அல்லேலூயா. கவனிங்க, தெய்வம் அப்படிதாங்க. நான் ஏன் வந்து காலை உயர்த்தி கையை ஏன் ஆண்டோடைய வார்த்தை இப்படி எல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறீங்க? உள்ள கண்டென்ட் இறங்கணும். ஞான பாட்டு கீர்த்தனை மாதிரி நான் என்ன செய்வேன்? கையை இங்கோடு விடுவேன். சில மேட்டர்லாம் பாருங்க, சோபா சிஸ்டருக்கு இப்போ ஒரு மேட்டரை கத்தர் புரிய வைக்கணும்னு வைங்களேன், என்ன கிறுக்கு ஆக்கிடுவார். எப்படி? என்ன பைத்தியக்காரன் ஆக்கியாச்சு என்ன செய்யணும்?
அவங்களுக்குள்ள போன. அதான் பைபிளில் சொல்லுது, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் அடிமைக்கு அடிமையாகவும் சுயாதீனனுக்கு சுயாதீனனாகவும் மாறணும். ஏன்னா சுவிசேஷத்தை எப்படியாச்சும் ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால தான் ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால நான் சொல்றேன், இப்போ நீங்க சபையில் வந்துட்டீங்க, சுவிசேஷத்துக்கு மரியாதை உங்களுக்கு தெரியும், அந்த சத்தியத்துக்கு மேட்டர் புரியும். ஆனா அந்த சத்தியம் சில வேளை நிற்காது. சிலவங்களுக்கு சபையில் வந்தா மட்டும்தான் கண்டென்ட் நிற்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பொழுதும் கண்டென்ட் நிற்கணும். நீ வேலை பார்க்குற இடத்துல, நீ பணிபுரிகிற இடத்துல, நீ பேசிட்டு இருக்கிற இடத்துல, மாமி மைனி சோறு வச்சியா மீன் வச்சியான்னு நீ கேட்காம, நான் சோறு வைத்தேன் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் அப்படியாக நீ உப்பு போட்டியான்னு கேட்பாங்க. நீ என்ன சொன்ன, சாரமற்று போகாதபடிக்கு கர்த்தர் என்னை உப்பாய் வைத்திருக்கிறபடியினால் என் புருஷனுக்கு நான் கொடுக்கிற உணவுக்கு சரியாக உப்பு போடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். வேறே சொல்லுங்க மாமி. கோல் சொல்ற மாமி கூட கொஞ்சம் அல்லேலூயா. எல்லாருக்கும் கொயர் பிராக்டிஸ் இன்னையிலிருந்து ஸ்பெஷல் கொயர் பார்ட்டிஸ் தான். அல்லேலூயா. எப்போ பார்த்தோம் சிலவங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க வாய் எடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அப்பாற்பட்ட யார் ரோமன் பாருங்க, எல்லா புகழும் இறைவனுக்கே போய் சொல்லிட்டு வந்தாரையா. நம்ம ஆளுங்க கர்த்தர் எப்படி எல்லாத்தையும் வாங்கி வக்கனையா தின்ன பிறகு ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா மகிமை? நீ திங்கிறியோ திங்கலையோ, முதலாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுது, அவரை நிறுத்தணும். எல்லா சூழல்லையும் வசனம் இல்லாம பேசக்கூடாதுங்க, வசனம் இல்லாதவன்ட்ட இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். எவ்வளவு? வசனம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுங்க. நீ எந்த துறையில இருந்தாலும். நான் பாருங்களேன், வெரி ரீசன்ட்லி நான் ஒரு இடத்துல காலி பண்ண ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு காலி பண்ண ஆஃபீஸை பார்க்க போனேன். அந்த ஆஃபீஸில் ஒவ்வொரு கேபினாக இருக்குது. நான் ஒவ்வொரு கேபினையும் போய் பார்க்குறேன். பார்த்து ஒவ்வொரு கேபினில் இதில் யார் இருந்திருப்பேன் என் மனசில் தோணுது, இதில் எப்படிப்பட்ட ஆள் இருந்தா பார்த்துங்களா. 2 கேபினில் மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு ஆள் எழுதி போட்டிருக்காங்க. எப்படி? அதில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி நான் பார்க்குறேன். கூட வந்தவங்கள்ட்ட சொல்கிறேன், பாருங்க, ஏதோ ஆண்டுடைய பிள்ளை இதில் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. நான் அந்த கேபின் அப்படி பார்க்குறேன், அவங்க இருந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு கேலண்டர். ஹல்லேலூயா. 2025 உள்ள ஒரு கேலண்டருங்க, சர்ச் கேலண்டர், அப்படியே சூப்பராக போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதா, தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்குது. நீ ஆபீஸ்ல இருக்கிறன்னா, நீ ஒரு தலைவனா இருக்கிறன்னா, நீ என்ன பின்னல் எழுதி போடு பாருங்க. எனக்கு சேர்மன் எழுதி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப நீ யாரு? ஒரு நாளும் சாக மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னை மீட்கிறவரே உயிரோட இருக்கிறார்னா நான் எங்கங்க சாவே? ஒரு கைதட்டு இல்லை, ஆமேன் இல்லை, ஒரு குழப்பம். நீ உன் பின்னால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம்? எதிரியை பார்த்து நீ என்ன சொல்ற? எப்படி சொல்ற? ஹல்லேலூயா. நீ சொல்லாமலே சொல்ற, வார்த்தை பேசுது. உன் காரியத்துல, உன் பேச்சுல, உன் மூச்சுல, உன் எண்ணத்துல இரவும் பகலும் தேவனுடைய வசனத்துல இரவும் பகலும் இருக்கணுமா? எப்படிங்க? எத்தனை பேருக்கு பணம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணுமா, எல்லாம் நன்மை வேணுமா, வாழ்க்கை மாறணுமா, பெரிய ஆளா இருக்கணுமா, என்ன செய்யணுமா? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற. அப்ப அதுக்கு என்ன வேணுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்
பிரியமாயிருந்து வேதம் போதிக்கிறது என்ன, அவருடைய விருப்பம், என்னை படைச்சவர் என்னை விரும்பின நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அறியவும் அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துகிற ரூட்டை அவர்கிட்டே கேட்டு 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 கேட்டு, டேடி எங்க போனோம், இப்படி போகலாம், அப்படி போகணுமா, இப்படி போகணுமா, இப்படி போகணும், இங்க போற மாதிரி ஒரு சூழல் இருக்கப்பா, நான் எப்படி போகணும், சென்னைக்கு போகணும் ஆண்டவரே, ட்ரெயின்ல போகணுமா, பஸ்ல போகணுமா. யார்கிட்ட கேட்காதீங்க, டிக்கெட் எடுத்து தரவங்கள்ட்ட கேட்காதீங்க, யார்கிட்ட கேட்கணும், அப்பன்ட்ட கேட்டா கிடைக்காத டிக்கெட் கிடைக்கும். இது முதல்ல போய் செல்வம் பிரதர் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஓ சே கிடைக்காது அவர். ஏன்னா நீ நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்படவில்லையே. எந்த ஓரத்தில் நடப்பட்டிருக்க? செல்லும் வீட்டுக்கு பக்கத்தில் நீ நடப்பட்ட தேர மாட்ட. எங்க தேரணும்? அவர்கிட்ட கேட்கணும். நான் எங்க போகணும்? பஸ்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, எங்க போகணும், ஃப்ளைட்ல போகணுமா? ஆண்டோட்ட கேட்கணும். ஆண்டோ திடீர்னு சொல்லுவா, ஃப்ளைட்ல போ. உனக்கு எதுக்கு காசு இருக்கும்? ட்ரெயினில் போகிறதான் காசு இருக்கும். நீ ஃப்ளைட்டில் போன்னு சொல்லுவார். உன் நீண்ட நாள் ஆசையை கத்த சென்னையில் இங்கேருந்து ட்ரிவாண்டத்துலேருந்து சென்னைக்கு போகு 999 ரூபா டிக்கெட் ஆஃபரில் கிடக்கும். ஹல்லேலூயா. சில டைம் என்ன செய்வார் தெரியுமா, இங்கே எல்லாம் டிக்கெட் உனக்கு கிடைக்காது, அதனால் நீ என்ன செய், அட்வான்ஸா ஃப்ளைட்லேயே போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5000 ரூபா தான். உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமா இருக்கும், டிக்கெட்டே கிடைக்காத நேரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிவார், நீ ஃப்ளைட்டில் போட்டுரு. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியாது, உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீ என்ன செய்யணும், இரவும் பகலும் அவருடைய வசனத்தின் மேல தியானத்தை தியானிச்சு 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 தூங்கம் உறங்கம் எல்லாம் வசனத்தை தியானிச்சுன்னு வச்சுக்கோ. எப்பவுமே பச்சையான ஒலிவ மரத்தை போல நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கணிச்சிடும். பாருங்க, அசால்ட்டா பாட ஆரம்பிங்க, உங்க ஆபீஸ்ல பாட ஆரம்பிங்க. கச்ச நாமம் என் புகலிடமே கலிகுண்டு. பாருங்க, என்ன பார்த்து நான் எங்கள் சர்ச்சில் இருக்கும்போதே நான் என்ன செய்யணும், நான் வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லையே டீச்சராக இருந்தேன். அப்போ என்கிட்ட சிலவங்க கேட்பாங்க, ரொம்ப க்ளோஸாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஒரு டீச்சர் கூட எனக்கு இருந்தாங்க, அவங்க நல்ல விசுவாசி. அவங்க, சார் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. எப்படி என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்க, இது நீங்கள் இருக்கிற நேச்சருக்கு தேவன் கொடுத்த நேச்சர் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு எப்போ எங்கேருந்து போவேன்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க நினைக்கிறாங்க இது எனக்கு ஒரு கேடான ஒரு அனுபவமாக இருக்கும், ஆண்டவரோட க்ளோஸாக இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீ என்ன வேலை செய்கிறியோ, உனக்கு ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், நீ வேணா டாஸ்மாகில் உனக்கு வேலை, டாஸ்மாகில் நான் போக மாட்டேன், அப்பாலே போச்சா தானே. முதல்ல உனக்கு வேலை கிட்டுதான்னு பாரு, ஆண்டவர் சொல்லி இடத்துக்கு ஓடு. டாஸ்மாக் ஊழியர்கள், டாஸ்மாக் 1800 டாஸ்மாக் மூடப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்களுக்கெல்லாம் பணி வேறே கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுவதை கேட்கணும். இது பயங்கர பரிசுத்தமாட்டம், பரிசுத்தம் பரிசுத்தம் 5 பைசா உதவாது. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அவர் சொல்றாரு, நீ பாதாளத்துக்கு தான் போக சொல்லுவார். முதல்ல நீ எப்படி சொல்லுவாரு, பாதாளத்துக்கு தான் போக சொல்லுவார். நீ அங்க போகணும். நான் அங்கே போக மாட்டேன், அது பிசாசு வாசம் தானே. அவன் போறானே, இவன் முதல்ல போவான். அல்லேலூயா. நிறைய பிசாசுக்கு உருவாக்கப்பட்டதான் நரகம், அப்படித்தானே? நான் சொல்றேங்க, பிசாசு ராஜா வாழ்க்கை வாழியா. அல்லேலூயா. தெங்கம் குருந்து சாப்பிட்ருக்கீங்களா? குருந்து ஆனால் கரிச்சா அடிக்கடி சாப்பிடும், தெரியுமா உங்களுக்கு? நமக்கு என்னைக்காவது ஒரு முதிர்ச்சி அடைந்து தேங்காய் வராத ஒரு தென்னை மரம் முறிக்கப்பட்டு வாழைத்தடி போல கிடந்த பிறகு அதுக்கு முண்டையில் போய் வெட்டி
அதை பிளந்து அந்த குருந்தை எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள 4 நாளா 4 பேருக்கு வேலை செய்யணும். அது ஆனால் பார்த்துக்கலாம் கரிச்ச அழகாவே. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கரிச்சை இப்படி தான் பிசாசு வேலை செய்யாது. நீ என்ன செய்வ? கஷ்டப்பட்டு உண்டாக்கி வச்சிருவேன். அது என்ன செய்யும்? நல்லா இஷ்டப்பட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் உண்டாக்கிட்டு என்ன செய்வோம்? கேட்ட யார் வேணுமாலாம் போகலாம். இரவும் பகலும் எங்களுக்கு தியானமே இல்லை, ஓப்பன். அல்லேலூயா. நிறைய பேர் பிசாசு நல்லா வாழ்றாங்க. ஒரு விவசாயி பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நட்டு தேத்தி அந்த அந்த பாருங்களேன், தென்னை மரம் நடுறது பாருங்களா. ஆமாம், நான் அடிக்கடி கேட்பேன், பெரியவங்கள்ட்டெல்லாம் நல்லா கேட்பேன். நாகப்படையாட்ட அடிக்கடி கேட்பேன் இந்த கரிச்சு. அவர் கரெக்டாக நிறைய காரியங்கள்லாம் சொல்லுவார் இல்லையா. அவங்க ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா. எப்படி பக்குவம் வந்ததுன்னா, அவங்க நிறைய இழந்திருப்பாங்க முதல்ல அறியாம இல்லையா. எத்தனை தென்னை மரம் இதில் இழந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, தென்னை மரத்தை இழக்காம கரெக்டாக பாதுகாக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும்? நான் வாங்குறேன், அதை கேட்கிறேன், நான் அதை கேட்டேன்னா அதை நான் தியானிப்பேன், அதை நான் செய்வேன். நீ கேட்கவே இல்லைன்னா நீ தங்க வைக்க 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 கரிச்ச குஜு 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 அது தின்னு நைட்டு டியூப்லைட்ல அப்படி சத்த மாதிரி கிடக்கும் பாருங்க. நீ மிதிச்சாலும் இருந்தது ஒரே வாழ்க்கை, உனக்கு குருந்ததான் தின்னாச்சு, நீ என்ன கொன்னாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அடி வேற வரைக்கும் காலி பண்ணிட்டு அது பொய்யாச்சு. அதுக்கு தெரியும், ஈசலுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் தான் வாழ வேண்டும். அது பாருங்க, நல்ல கொதகுதா அந்த மழை வரும் குஜு 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 குஜுன்னு வந்துட்டு ஒரு அடி அடிச்சுனாங்க போ. நீங்க நினைக்கிறீங்க நான் அதை கிழிச்சு தள்ளிட்டேன். ஆடா, அது ஒன்னை ஏற்கனவே கிழிச்சு தின்னுட்டு தான் வந்து மலர்ந்து கிடக்கு. ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த கரிச்சை அப்படி மலர்ந்து கிடக்கும். ஆனா இவ அந்த அது நல்ல தின்னு கொளுத்து வயசாயாக வந்து கிடக்கு. அதை பட்டு நச்சு சக்கு சக்குன்னு மிதிச்சுட்டு நான் கொன்று விட்டேன், நீ கிழிச்ச. அல்லேலூயா. எல்லா பணத்தையும் இழந்து நீ ஜெயிக்கிறவன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை உள்ள வச்சு இரவும் பகலும் தியானிச்சு அதை அனுபவித்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு அனுமதிச்ச ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கூட நீ இழக்காம அதை அனுபவிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இங்க வந்திருக்கிற. பூச்சியோ துரும்போ கெடுக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விதைக்கிற விதை அது பூச்சியோ துரும்போ கெடுக்காது. ஹல்லேலூயா. விதை வச்சிருக்கியா நீ? எத்தனை பேர்ட்ட விதை இருக்கு? ஹல்லேலூயா. விதை மட்டும்தான் இருக்கு. விதை இருந்தா விதைப்பேன், விதைக்கிறவன் அறுப்பான். அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் பூச்சியோ துரும்போ கெடுக்கதில்லை, கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த பூச்சியோ துரும்போ கெடுக்காத அந்த ஜீவனுள்ள வார்த்தையாகிய விதைய வாங்குறதா உன் வேலை. அதை வாங்கி 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 எவ்வளவு வாங்கி 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 பண்றியோ அவ்வளோ தூரம் நீ விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன், ஞான பாட்டுனால ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்களை இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், நேற்றுக்கு இந்த பசங்க பாருங்க, நிறைய நேரம் ஃபுல்லாக விடிய காலம் வரைந்து வேலை செஞ்சானுங்க. ஆனால் வந்தவுடனே அவங்களுக்கு திறமைக்கு ஒரு பாட்டை வித்தியாசமாக போட்டிருந்தானுங்க. இது என்னடா பாட்டு? பாஸ்டர் கிறிஸ்டின் பாட்டு தான் இப்படி இல்லை. அவனுக்கு அதை வந்து இந்த அதெல்லாம் வால்யூம் கம்மி பண்ணி இந்த இது இருக்குல்ல, என்னது ஊஃபரை ஏற்றி வச்சு அந்த டிஜே மாதிரி வச்சு பாருங்களேன். ஓகே, நீ எந்த டேஸ்ட்ல இருக்கிறிய அந்த டேஸ்ட்டுக்கு கர்த்தர் உனக்கு தருவாரு. நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது உனக்கு டேஸ்ட்டுக்கு வருவாரு.
நீ இளமையா இருக்குது உன் டேஸ்டுக்கு அவர் வருவாரு. ஆனா நீ தான் நோக்கி பார்க்கறது இல்ல, பார்க்க விடுறது இல்ல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் அதான் ஆண்டவர் கேட்கிறார், வா என்னிடத்தில் வர அனுமதியுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யமே இப்படிப்பட்டவர்களுடையது. ஹல்லேலூயா. உனக்கே இங்க வரணும்னா நீ இவனை மாதிரி வரணும்ன்றாரு பாருங்க. உன்னை நீ தாழ்த்தாம நீ அவர் சமூகத்தில் வந்து வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளாவிடில் நீ விதைக்க முடியாது, அல்லது இரவும் பகலும் அதை தியானிக்க முடியாது. நீ எதை தியானிக்கையோ அதை பெற்றுக்கொள்வாய் மகனே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நீ தியானிச்சது, தோல்வியோ வெற்றியோ நீ தியானிச்சது. நீ எதை பார்த்து அதிகமா பயந்த காரியம் அவனுக்கு நேர்ந்தது. பயந்த காரியம்னா அவன் அதை அதிகமாய் நினைத்து கொண்டிருந்தான். நடந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துருமோ, எனக்கு பிள்ளைங்க அங்க போய் பாவம் செஞ்சிருப்பாங்களோ சொல்லி சொல்லி அதை நினைச்சு நினைச்சு பலியிட்டான் யோபு. அவன் வாழ்க்கை பரிதாபத்துக்கு போச்சு. அவன் உத்தமன் பாருங்க, உத்தமனா இருந்து என்ன நடந்தது? அவனுக்கு எல்லாத்தையும் இழந்தான். ஆனா கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை கடைசியில் அறிஞ்சான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இரட்டத்தனையாய் பெற்றான். இழந்தவைகளை இரட்டத்தனையாய் பெற்றான். அவன் தான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. வார்த்தையினாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவை தேவனை ஸ்தோத்திரிங்க. என்ன ஒரு கிரியை செய்றீங்களா, ஒரு வேலை செய்றீங்களா? கிரியைனா ஒரு வேலை செய்யுங்க, அதுல தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்களேன், நான் ஒரு ஒரு பெரிய டைரக்டர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு டைரக்டர். இல்லைன்னா பாருங்க, பிரபு சாலமன் தெரியுமா? பிரபு சாலமன் நல்ல ஒரு ஊழியக்காரர் கூட. அவர் டைரக்டர், ஒன்று மூவிஸ் எல்லாம் எடுத்து. அவர் கடைசியாக ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு மூவி எடுத்தார். அந்த மூவியை நான் வேணும்னே தியேட்டரில் போய் பார்த்தேன்னா நீங்கள் பார்த்த கண்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நான் அந்த அவருக்கு ஷாட்டை நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஷாட்லையும், விசேஷமான ஒவ்வொரு ஷாட்லையும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தாருங்க. சின்ன ஒரு அந்த ஃபுட்டில் அதில் எல் ஷடாய் காட் அப்படின்னு எழுதுங்க. அந்த பிராண்டை அப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வச்சிருக்கிறார் பாருங்க. அப்படி திரும்புற இடத்துல ஒரு வசனம் வர்ற மாதிரி, அப்படி நீ என்ன வேலை செய்யறன்றதுல மேட்ரு, அந்த இடத்துல தேவன் மகிமைப்படுறாரா? நீ கிரியையினால் தேவனை வெளிப்படுத்துறியா? பாட்டுனால வெளிப்படுத்துறியா? செயலால வெளிப்படுத்துறியா? நீ செய்கிற காரியத்தை வெளிப்படுத்துறியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கட்சியில இருக்கியா? ஃப்ரண்ட்ல கட்சி கொடி இருக்கட்டும், பின்னால அப்பனுக்கு கொடி, ஆவியானவர் கொடி ஏந்துவார்னு போடு எழுதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃப்ரண்ட்ல அந்த கொடியை வச்சுக்க. ஃப்ரண்ட்ல என்ன கொடியா இருந்தாலும் என்ன செய்யணும்? பின்னால் அப்ப இருக்கணும். ஹல்லேலூயா. ஹலோ, எல்லாத்துலயும் அவரை மகிமைப்படுத்த பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி மகிமைப்படுத்தணும். நீ என்ன வேங்கணும்? முதல்ல வார்த்தையை உள்ள வாங்கணும். வேகமாக கவனிக்கலாம். 1 யோவான் 2:15. 1 யோவான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஒரு நிமிஷம்ங்க கவனிங்க. 15 போட்டீங்கல்ல, இங்க பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் சேரும்னு இன்னதைக்கு நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாது. ஏன் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீங்கன்னு சொல்லிருக்கு? அது என்ன? 15 போடுங்க. உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதீங்கள். இப்போ ஹெலன் எங்குள்ள ஆளு? எங்குள்ள உலகத்தில் தான் இருக்கா?
கொடுக்கப்பட்ட மெர்லின் யாரு? புருஷன். அன்பு கூறக்கூடாதா? அன்பு கூறணுமா கூறண்டாமா? இப்ப இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்கள் அப்படின்னா இப்ப உங்களுக்கு புரியும். ரோஸ் வச்சிருக்கீங்க, ரோஸ் ஜூடித்து எங்கே? வீட்டுக்கு ஓடனாளா? அல்லேலூயா. கிடச்சிச்சு, பரவாயில்ல. இப்போ நான் எங்கடா என்னாச்சு? வசந்த காணோம். இத்தனை போல கனகாம்பரத்தை எடுத்து ஐ லவ் யூ எப்படி ഇത്തിരി പോലെ കനകാമ്പരത്തെ വേണ്ടി നല്ല മനസ്സിലാക്കിക്കളണം. ഐ ലവ് യു. சரியா? லவ் ஓகே ஆயாச்சு. எதில் ஓகே ஆச்சு? அதனால தான் ஒன்று பண்டலாக பிச்சு போக வேண்டி தருவார். இப்போ ஒரு முழம் பூக்கு எல்லாம் நான் வேண்ட வேண்டியது. அதுதான் இது. அதனால இது வாங்கி கொடுக்காதன்னு இல்லை. உன் லவ் இந்த கனகாம்பரத்தில் இருந்துன்னா காஞ்சி போயிடுவேன். லவ் காஞ்சி போயிடும். உங்களுக்கு மனசிலாவதா? நிறைய பேர் உலகத்திலும் அதில் உள்ளவைகளின் மேல பிரிய வச்சிடுறாங்க. லவ்னாலே இது நினைச்சிடுறாங்க. இது லவ் கிடையாது. ஹல்லேலூயா. இதை நீ கொடுக்கிறதுனால என்ன அவர் நேசிக்கிறாரு. நேசிக்கிறதுக்கு அடையாளம் இதுன்னு நினைக்காத. நோ, அது ஒளிந்து போகும். இது ஒளிந்து வாடி போகிற ஐட்டம். இதை நீ கொடுக்காதுன்னு நான் சொல்லலை, நீ கொடுத்துக்கோ. ஆனா இதுதான் ஒன்னு அட்ராக்ட் பண்ணுது, உங்க லவ்வை பாதுகாக்குது, உங்க லவ்வை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் ராங். அதனாலதான் ஒரு பையன் ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணும்போது, ஒரு பையன் ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு எந்த பூ பிடிச்சோம்? கனகாம்பரமா, பிச்சியா, முல்லையா, ரோசா பூவான்னு தெரிஞ்சு வச்சுண்டு அவன் உனக்கு பிடிச்சது ரோசா பூ, உனக்கு வேணும்னு உள்ளது 2, அவன் 2000 பூ கொண்டு தருவான். நீ என்ன செய்வ? REMO. அங்கதான் நம்ம ஆளுங்க கடைசியில் அதெல்லாம் வாண்டின பைசா உண்டு இல்லையா, அது உன் தலையில வந்த விதி. ஹல்லேலூயா. உலகத்துக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது இல்ல, உன்னை அழைச்ச தேவனுக்கு என்ன பிடிக்கும். அவர் உனக்கு மேல எழுதின எழுத்து என்ன, அந்த எழுத்த தெரியவோ அதை அறிந்து கொள்ளவோ அவர் அதில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார் என்றதை தெரிந்து கொள்ளபடி வந்திருக்கிற கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. அதுவே உனக்கு நித்திய வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு, ஒரு காதலன் ஒரு காதலிக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுப்பான். ஒரு காதலன் ஒரு காதலிக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் சொல்றேன், வாட் இஸ் a real love? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது, மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அதை நீ சத்தியத்தின்படி அறியாமல் உன் மனைவியை நீ நேசிக்க முடியாது, உன் புருஷனை அன்பு கூற முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலக லவ் பிரக்கனகாம்பரம் என்ன பார்த்தாண்டியே, சைடு வாக்குல பார்த்தாண்டியே, எப்படி அவளுக்கு சர்வ கண். ஹல்லேலூயா. ஏமாந்துராத. That is not real. அது மாம்சத்தின்படி விதைக்கிறவன் மாம்சத்தின்படி அறுப்பான், ஆவியின்படி விதைக்கிறவன் ஆவியின்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஹல்லேலூயா. பிசாசு தந்திரமா இருப்பான் பாருங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பிடிக்கிற மாதிரி ஒருத்தனை என்ன செய்வான்? பிசாசு திருடே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணல. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. உலகமும் அதன் இச்சையும் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை. சரி, உங்களுக்கு பெருமை இருக்கும் பாருங்க. எப்படி? ஜீவனத்தின் பெருமை. நான் வந்து கார் வைத்திருக்கிறேன், ஆமா, அதுக்கு இப்போ என்ன? நான் வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், அதுக்கு இப்போ என்ன? அல்லது குறிப்பிட்ட இந்த காரியத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு கவர்மெண்ட் ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அதுக்கு என்ன? ஜீவனத்தின் பெருமை. அது இங்கே அழிஞ்சு போயிடும். அழியாத ஒன்றுண்டு, அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒன்று வேணும். அது அப்ப வார்த்தை. வார்த்தை. அவர் சொன்னதை இங்க அச்சீவ் பண்ணணும். நீ பாட்ல ஏதோ ஒன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எத்தனை அச்சீவர்ஸ் தெரியுமா உனக்கு? எத்தனை சாதனையாளர்கள் தங்கள் பெற்றுக்கொண்ட சாதனையே அழிவுக்கு ஏதுவாய் இருந்திருக்கிறது தெரியுமா? Do you know that? ஒரு சைடுல அவனுக்கு பயங்கர வாழ்த்துகளா இருக்கும், இன்னொரு சைடுல அவனுக்கு அதுதான் அழிவுக்கு விதையாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு இந்த உலகத்துல நீயே தேடி ஒரு பெருமை எடுத்து, ஒரு பெருமை வந்து சும்மா நல்லா பாடுறிய, எப்படி நல்லா பாடிய, அழகா இருக்கு, என்ன வரையில் வரல எனக்கு, நல்லா. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உலகத்துல நல்லா அப்படி சொன்ன உடனே வருது. அப்படியெல்லாம் வரக்கூடாது. அது ஜீவனத்தின் அவைகள் உண்டானவைகள். பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க பையனே. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். உலகம் இச்சை என்னன்னா ஆசை, உலக ஆசை. உலகம் உனக்கு காமிச்சு தர ஆசை கண்டிப்பா ஒளிஞ்சு போங்க. ஹலோ பிள்ளைகளே, உலகம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு இது சூப்பர் அப்படின்னு சொன்னா, அந்த சூப்பர் கொஞ்ச நேரத்தில் பெலூன் பார்த்துருக்கீங்களா? பார்க்க எப்படி இருக்கும்? பெருகி இருக்கும் போது சூப்பர். அடுத்து அதை எப்படி போகணும், எப்படி காப்பாற்றணும்? யாரும் தொடாம. பார்த்தீங்களா? இந்த கூட்ட நெரிச்சல்ல பெலூன் வாங்குற பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? பெலூன் எப்படி தூக்கி பிடிச்சிட்டே வரணும். அப்ப எங்கிருந்து வாங்கணும்? கூட்ட நெரிச்சல் இல்லாத இடத்துல இருந்து பெலூன் வாங்கணும். நான் சொல்றேன், கூட்ட நெரிச்சல் இல்லாத இடத்துல பெலூன் கொடுக்கிறதுனா கர்த்தர் உனக்கு தீர்மானித்த தீர்மானம். ஏற்ற வேளையில அதன் காலத்துல உனக்கு கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யும்படி நீ காத்திருந்தேனா வாம் பெலூன் போட்டாது. நீயே ஊதி பெருக்கி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, கஷ்டம். பார்த்துருக்கீங்களா? இந்த சில பெலூனுக்குள்ள இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து சின்ன சின்னதாக வச்சு ஒரு பெலூனுக்கு மேலே தான் பொம்மை மாதிரிலாம் வச்சிருப்பாங்க, பார்த்தீங்களா? கூட்ட நெரிச்சல் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப எப்படி இருக்கும்? அடுத்து அந்த பிள்ளைக்கு மூஞ்சியும் அப்படி இருக்கும், எனக்கு வேற வாங்கிதா. வாழ்க்கை அங்கதான் ஃபெயிலியர். ஹல்லேலூயா. வெரி 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 கேர்ஃபுல். ஹல்லேலூயா. அப்ப உலகம் அதிர்ச்சியை ஒளிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதோ என்றென்றைக்கும் நிலைத்திருமா. கடைசியா பார்த்தா ரோமர் 8:5 இருந்து
படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். ரோமர் 8:5 பாருங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. ஆவியின்படி நடக்கிறதுன்னா தேவ சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நீ வசனத்தை கேட்டு கேட்டு கேட்டுறதுனா வசனத்தை தான் நீ சிந்திப்ப. இரவும் பகலும் எண்ணம் ஏற எல்லாம் எதா இருக்கணும்? வசனத்துல தான் இருக்கும். நீ ஒரு சினிமா பாட்டை கேட்டேன்னு வச்சுக்கோ, காலையில் எழும்புறோன்னே சினிமா பாட்டு காதில், அன்னை ஃபுல்லா நீ எதை முணுங்குவ? உனக்கு வேலை வேற வேலையா இருக்கும். ஜெபம் பண்ண எப்படி 11 மணிக்கு நீ ஒரு ஜெப வேலையாகும். ஆனா அந்த வேலைக்குள்ள என்ன ஆகும்? ஜகு 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 ஜகு. எப்படி இருக்கும்? அந்த கண்ட மியூசிக் உள்ள வரும், உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலதான் காலையிலே உமது கிருபை. நான் தான் இடையில கொஞ்சம் கிண்டலெல்லாம் அடிப்பேன், வசனத்திலேயே நான் கிண்டல் அடிக்க போறேன். ஹல்லேலூயா. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஏய், அவர் புதுசா அவனுக்கு வச்சிட்டு காத்திருக்கிறாரு. இந்த பழைய பாட்டை, இந்த உலகம் உண்டாக்கின பழைய இச்சைய, பழைய பாவத்தை, பழைய கிரியைகளை நாக்க தொங்க போட்டு அவர் காலை தோறும் புதிய கிருபை, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸோட, புதிய நம்பிக்கையோட, புதிய வழிகளோட உனக்கு காத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க பிரியமாய் காத்திருக்கிறார். நீ அவருக்காக காத்திருக்கணும். ஏன் காலையில் நம்ம ஜெபம் வச்சிருக்கிறோம்? மூடிட்டு தூங்குறதுக்கு. அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் போனை எப்படி தெரியுமா, தலைக்க மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அது வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அப்ப ஜெபம் வரும்போது தூங்குதுன்னா அது பயங்கர பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் காண்கிறேன். மாம்ச சிந்தை யாரு? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை என்ன? இந்த உலகம் உங்களுக்கு கற்பித்து தருகிற காரியங்களை வைத்தால் அது மரணங்க. இங்க உலகம் ஒன்ன சொல்லும், ரஜினிகாந்த் நல்லா இருக்கார் இல்லையா, அல்லது இந்த ஆக்டர் நல்லா இருக்கா இல்ல. ஏன் நல்லா இருக்க தெரியுமா? அவன் வாங்கி போட்டிருக்க அந்த சாரி, அதுல தங்க முலாம் பூசி இருக்கா, நல்லா இருக்குது. உனக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப நீ என்ன ஆசைப்படுவ? நீங்க பெரிய வேலையில் இருக்கிறீங்களா, எனக்கு ஒரு சாரி வேண்டி தர மாட்டியாளா? அது நடக்காது, அது நடக்காது. ஆனா நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தேன்னா அவருடைய புதுவை கிருபையின்படி அவர் வச்சிருக்கிற ஆசை, உன் புருஷன் உன்னை அலங்கரிக்கிறதுல அலங்காரம். மணவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை அழைச்சவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் உன்னை அலங்கரிக்க காத்திருக்கிறாரு. எல்லா நாளும் காலை தோறும் தன்னுடைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸோட, புதிய அலங்காரத்தோட உனக்காக அவர் வெயிட் பண்றாரு. நீ அவருக்காக வெயிட் பண்ணியா? கஷ்டத்தோட வேலை செஞ்சு வந்து மல்லாந்து படுத்துட்டு அப்பா காலத்தை ஒரு சாய தருவா குடிச்சிட்டு சந்தோஷமா போலான்னு பார்த்தா இந்த அம்மா காலையில போய் உட்கார்ந்து இருந்துட்டு, அல்லேலூயா. அதல்ல, உனக்காக ஒரு மணவாளன் இருக்கார். அந்த மணவாளன் உனக்காக வெயிட் பண்றாரு, உன்னை அலங்கரிக்க வெயிட் பண்றாரு. அவர் அலங்கரிக்கும்படி ஒப்புக்கொடு. உலகம் காட்டுறது நீ பார்க்காத. உலகம் காட்டுறது மரணம். அது ஒரு நாள் உன் கைக்கு வராது. உலகம் உனக்கு ஒன்ன காட்டி தருதுனா நீ வரமாட்ட. நீ ரஜினிகாந்த பார்த்துட்டு இருந்தனா நீ ஒரு நாள் ரஜினிகாந்தா வரமாட்ட. நீ அப்துல் கலாம பார்த்துட்டு இருந்தனா அப்துல் கலாம ஒரு நாள் வரமாட்ட. ஏய், நீ இங்க இருக்கிற எந்த அச்சீவரை பார்த்தாலும் நீ அவனை மாதிரி மாற முடியாது. ஆனால் உன்னை அழைச்சவர் உன் மேல பிரத்யேகமா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நீ கண்டுபிடிச்சு இரவும் பகலும் அதை தியானிச்சா நிச்சயமாய் போட்டி இல்லாம, பொறாமை இல்லாம, எந்த வஞ்சனை இல்லாம, ஒருவேளை இதெல்லாம் சுத்தி உன்னை அட்டாக் பண்ண நின்னாலும் அது ஒன்றும் அதை மேற்கொள்ள முடியாது. அவர் உனக்கு குறிச்சதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இதனாலதான் மாம்ச சிந்தை மரணம். அது உனக்கு ஆசை காட்டிட்டு உன்னை பள்ளத்தில் கொண்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, நீங்க உலகத்துல காட்டுற ஆசைப்படி நீ வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, அது என்ன நடக்கும்னு பாரு. 7வது வசனம், எப்படி நான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்காம உன் சுய புத்தியின் மேல சாஞ்சு அல்லது இங்க உலகத்தார்களிடத்துல யார்கிட்டயாவது ஐடியா கட்டு நீ வளர்றேன்னா தேவனை நீ பகைக்கிற. அவர் உனக்கு காலையிலே காத்திருக்காருப்பா, தினந்தோறும் உனக்காக காத்திருக்கிறாரு. நீ அவருக்கு செவி கொடுக்காம எதுக்கு செவி கொடுக்குற? உலகத்துக்கு செவி கொடுக்குற. வேண்டாம், அது தேவனுக்கு விரோதமான, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படக்கூடாமலும் இருக்கிறது. அடிப்படையில் ஒன்றை என்ன செய்யுது? பிரமாணம் உங்களை விட்டு ஒன்று தூரமாக்குது. அடுத்த வசனம் போடுங்க, முடிச்சிடும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், ஆவின்னா என்னங்க? வசனம் இருந்தால் ஆவி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். இங்க என்ன மேட்டர்னா, கிறிஸ்துன்னா வார்த்தை உங்களில் இருந்தால், எப்படி? வார்த்தை உங்களில் இருந்தால் சரீரம், இந்த சரீர பிரகாரம் வார்த்தை வாழ்க்கை நீ உன்னை இச்சிக்க தூண்டுதில்லை. நீ இங்க வா, நான் உனக்கு பெருசா தாரேன், நான் உனக்கு அதை தாரேன், இயேசு என்ன வேண்டி கிடக்கு, நான் உனக்கு பரலோகத்தை தாரேன் அப்படின்னு அந்த உலகம் கூப்பிடு பார்த்தியா? அதுக்கு நேராக பாருங்களேன். பிள்ளைங்களை கேளுங்க, இந்த தேவன் உனக்கு வழிகாட்டாம உன் வாழ்க்கையில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நீ எடுக்காத. அதை எடுத்தா தேவனுக்கு விரோதமான பகையா மாறுற. இன்னொன்று, நீ தேவனுடைய ஆளே இல்லை, ஆண்டவர் ஒன்று தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நான் பிழைக்கும்படி வேலை செய்கிறேன் அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? ஓ, தேவ சித்தம் இல்லாம உன் அக்கௌண்ட்ல 1,00,000 கோடி இருந்தாலும் அது நீ தேவனுக்கு விரோதமான பகை. கிறிஸ்து உங்களுக்கு சரீரம், நம்ம இந்த சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால, சரீர முயற்சியினால நம்ம செய்யறது எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம சாகணும். ஹல்லேலூயா. அந்த சாவு உண்டானாதான் நம்ம நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் மாறுவோம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீ காசு இருந்தா நீ ஹாஸ்பிட்டலில் போய் உன் வியாதியை சரி பண்ணலாம். சரி பண்ணலாமா இல்லையா? உன்ட காசு இருந்தும் நீ வியாதினால நீ வியாதி இல்லாமல், வியாதியே இல்லாமல் வீட்டில் இருக்கிற அப்படின்னா எது லாபம்? பணமா லாபம்? அவர் நாமம் மகிமை. நீ அவருக்கு சொந்தக்காரனா இருக்கிற, அவருடைய பிள்ளையா இருக்கிற, இல்லைன்னா நீ பகைஞனா இருக்கிற. அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, நீ மருந்துக்கு காசு செலவு பண்ணாதேன்னு நான் சொல்லலை. ஆனால் எது மகிமைன்னா, நீ சம்பாதிக்கிறதுனால நாளைக்கு ஒரு வியாதி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வியாதி வந்தா கூட நமக்கு பணம் இருந்தா தப்பிடலான்னா டாக்டர் ஒன்றை பார்த்து சொல்லுவார், ஹோப்லெஸ், என்னால் முடியாது. உங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் வர வர பணம் நிறைய இருக்கும், ஆனா ஜீவன் இருக்காது. யார்கிட்ட ஜீவன் இருக்கும்னா, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராத, வியாதி வராத, பிரச்சனை வராத, வெயில் அடிச்சாலும் வியாதி வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற கிருபை அந்த நீதியிலிருந்து உண்டாகும். சிலுவையிலிருந்து உனக்கு எனக்கு வந்த இந்த நீதி தான். சிலுவை உனக்கு எனக்கு கொடுத்தது என்னது? அவருடைய தரித்திரத்தினால நான் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யவானா இருந்துட்டு நான் ஐஸ்வர்யவான் அப்படி வரல. எனக்காக அவர்
தரித்திரமாயினதுனால அந்த தரித்திரத்து நிமித்தம் எனக்கு உண்டான நீதி. அதுதான் கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. அதாவது உங்களால உண்டாச்சுன்னு நீ ஏதாச்சும் நினைக்கிறேன்னா அங்கதான் பிரச்சனை. நீங்கள் என்னுடையவர்கள் அல்லன்றார். அல்லேலூயா. கடைசி வசனம் போடுங்க 11. அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை மேய்ப்பார். உங்க சரீர வாழ்க்கையை மேய்ப்பார். பிள்ளைகளே, நீங்க நல்லா அச்சீவ் பண்ணணும். ஆனால் அது தேவனால தான் பண்ணணும். உன் சுயத்தால நீ பண்ண கூடாது. பண்ணுனேன்னா ஒரு நாள் அதுக்கு உனக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு போயிடுவீங்க. உங்க திருமணம் கர்த்தரால் கர்த்தருக்கென்று நீங்கள் ஏற்படுத்தப்பட்டபடினால் கர்த்தரால் கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கணும். அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கை செக்யூரா இருக்கும். இல்லைன்னா மாம்சத்தின்படி விதைக்கிறவன் மாம்சத்தின்படி அழிவை அறுப்பான். ஆவியின்படி விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இரவும் போலும் பிள்ளைங்களை தியானிக்க வைக்கணும். அப்போ வசனத்தை நீ என்ன செய்யணும்? வாங்கணும். தினமும் வாங்கணும். பாடலை பாடணும். வீட்டில் பாடிட்டே இருக்கணும். கடமைக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வீட்டு ஆராதனை மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? தினமும் எல்லா நேரத்துலையும் பாடி ஆடி உங்கள்கிட்ட பேசுகிறவங்க எல்லாத்தையும் பண்ணணும். பாருங்க, அடுத்து கொஞ்ச நாளில் பாருங்களேன், ஒரு சின்ன இது சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சத்தம்? கலபலகல அங்கே குருசுமுத்து ஜிஃப்னா என்ன செய்கிறது? அடி இடியும் தான். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை சுற்றி யாருமே இந்த காரியத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ ஒருவனாய், நீ ஒருவளாய் கர்த்தருக்கென்று ஆண்டோடைய பாட்டை நீ பாட ஆரம்பிச்சு பாரு. ஆண்டோட பாட்டை நீ பாடி ஆண்டவரை கனப்படுத்த ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேரும். சின்ன கூட்டம், சிறிய ஆளா சின்னவனா இருக்கிற நீ பலத்த ஜாதியாய் மாறுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலியாங்கிச்சோ 15,000 குழுக்களுக்கு மேலே வச்சுருந்துருக்காரு. எத்தனை? பெண்கள் குழு. என்ன குழு? அந்த பைசா வேண்டின்று பிரித்து கொடுப்பீங்களே அந்த குழு இல்லை, ஜபக்குழு. பாலியாங்கிச்சோயோட சக்ஸஸே அதுதான், விமன்ஸ். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள போய் பேச விட மாட்டாங்க. அந்த குழுக்கு ஒரு தலைவி மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக என்ன பேசணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை தான் அந்த குழுக்கு பேசுவாங்க. ஒரு குழுவில் 5 பேருக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த குழுவை 2 பிரிச்சுடுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு இங்கே இருக்கிற சீட்டை விட்டு வேற ஒரு சீட்டுக்கு. ஹல்லேலூயா. இனி ஒரு வாரம் உட்கார்றது மாதிரி, ஒரு வாரம் உட்காராத மாதிரியும் பண்ணணும். அப்படி தானே? அப்பதான் கரண்டு உருள்றத பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின்படி உங்களுக்கு இந்த உலகம் காட்டுகிறத ஆசைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை கேட்க 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 தேவனுடைய விருப்பத்தையும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற விருப்பத்தையும் அதற்கான வழிகளையும் உங்களுக்கு காட்டித்தரும் வசனம். புரியுதா? அந்த வசனத்தை கேட்குறீங்கன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை நிச்சயமாய் தருவீர்கள். நீங்கள் குறைவுபட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வசனம் வசனம் வசனம். பக்கத்தில் சொல்லுங்கள், 2 பேர்கிட்ட வசனம் வசனம் வசனம். அதுதான் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை.
அவர் எழுந்திருக்கலாம்.